இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 6ல் இருக்கக்கூடிய எ பாட்டில் ஆஃப் டியூ அப்படிங்கிற சம்மரி தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 1ஓடது. ஸோ இதில் வர 3 மெயின் கேரக்டர்ஸ் பற்றி பார்த்துடலாம். ராமநாதன் தான் இந்த ஸ்டோரியோட ப்ரொட்டகானிஸ்ட் தான் இந்த ஸ்டோரியை மூவ் பண்ணி கொண்டு போகிறவங்களே இவங்க தான். ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து மதுமதி அப்படிங்கிறது ராமநாதனுடைய ஒய்ஃப். ஸோ 3வது கேரக்டர் வந்து மஹிபுட் அப்படிங்கிறது அந்த ஊருக்கு வரக்கூடிய ஒரு முனிவர். ஸோ இவங்க 3 பேர் வச்சு அந்த கதை ஃபுல்லாகவே மூவ் ஆகும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ராமநாதன் வந்து ஒரு ரிச் லேண்ட்லார்டோட பையன் தான். ஸோ ராமநாதனோட அப்பா வந்து ஒரு ரிச் லேண்ட்லார்டு. அவங்க இறக்கும் போது இறந்துடுறாரு. ஸோ இறக்குறதுக்கு முன்னாடி ராமநாதனுக்கு வந்து நிறைய நிலங்களை வந்து கொடுத்துட்டு தான் வந்து போகிறாரு. ஆனால் ராமநாதன் வந்து ஒரு நாள் கூட அந்த நிலங்களை வந்து பாதுகாத்து ஒன்றுமே வச்சதே கிடையாது, அப்படியே போட்டுட்டாங்களாம். இவர் வந்து ஒரு மூட நம்பிக்கையான ஒரு ஐடியா வந்து வச்சிருக்காரு, ஒரு ஃபைனி ஐடியா வச்சிருக்காரு. என்னன்னா, எந்த ஒரு பொருளையும் கோல்டாக மாற்றக்கூடிய ஒரு மேஜிக்கல் போர்ஷன் இருக்குது. மேஜிக்கல் போர்ஷன் அப்படின்றது போர்ஷன்னா ஒரு மருந்து அப்படின்னு அர்த்தம். ஒரு சில பானம்லாம் இருக்கும் இல்லையா, அதை மாதிரி. ஸோ அந்த மருந்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இவரோட டைமு, இவரோட காசு எல்லாத்தையுமே வந்து செலவு பண்ணிகிட்டே இருக்காங்களாம். ஸோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுமே இவர் ரொம்ப சீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இல்லை எனக்கு அந்த மருந்தை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எதுவுமே வந்து இது பண்ண மாட்டாங்க, ஏன்னா அப்படின்ட்டு ஒரு மருந்தே கிடையாது இல்லையா. ஸோ ரொம்ப சீட் பண்ணுறாங்க, ரொம்ப ஏமாற்ற பார்க்குறாங்க. அண்ட் ராமநாதனுடைய ஒய்ஃப் மதுமதி வந்து இவங்களோட பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்ன இவங்க இப்படி மணி இந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணுறாங்களே, மக்கள் எல்லாரும் இவர் வந்து முட்டாளாக நினைக்கிறாங்க. பட் அதை கூட அவர் புரிஞ்சிக்காம காசு எல்லாமே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்படியே இவர் வந்து மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே போனார் அப்படின்னா கடைசியில் ஒரு நாள் எந்த ஒரு மணியே இல்லாமல் ரொம்ப நிற்பார் அப்படின்ட்டு வந்து யோசிச்சுட்டு ரொம்ப வரி பண்ணிட்டு இருக்காங்களாம். ஒரு நாள் ஒரு முனிவர், சேஜ் அப்படின்னா முனிவர் அர்த்தம். ஸோ ஒரு முனிவர் வந்து மஹிபுட் அப்படிங்கிறது. ஸோ அவர் வந்து அவங்களோட டவுனுக்கு வந்து வராங்க. ஸோ ராமநாதன் போகிறாரு, அந்த முனிவரோட ஃபாலோவர் வந்து மாறுறாரு. ஸோ ஃபாலோவராக மாறிட்டு அவர்கிட்டயும் இந்த போர்ஷன் பற்றி கேட்குறாங்க, இந்த மருந்தை பற்றி கேட்குறாங்க. அப்போது சேஜ் வந்து சொல்கிறாரு, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் ஹிமாலயாவுக்கு வந்து நான் ட்ராவல் பண்ணி போயிருக்கும் போது அந்த மருந்து எப்படி ரெடி பண்ணும் அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அது வந்து ரொம்ப ஈஸியாலாம் ரெடி பண்ண முடியாது. அந்த மருந்து ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமேப்பா, நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நான் அதை ராமநாதன் கேட்கும்போது நம்மளோட இந்த முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல நீ பனானா ட்ரீயை வந்து பிளான் பண்ணணும். அந்த பனானா ட்ரீக்கு நீ உன்னோட கைகளாலே தண்ணீரை வந்து ரெகுலராக வந்து ஊற்றி பாதுகாத்துட்டு வரணும். குளிர்காலத்தில், அதாவது வின்டர் டைமில் வந்து மார்னிங்கில் அந்த இலைகள் மேல் எல்லாமே பனித்துளி இருக்கும் இல்லையா, டியூன்னு சொல்லுவாங்க பனித்துளி அப்படின்னா. ஸோ அந்த பனித்துளிகளை நீ என்ன பண்ணணும், கலெக்ட் பண்ணணும். ஒரு பாட்டிலில் கலெக்ட் பண்ணியிருக்கோம். எப்போ அந்த பனித்துளி வந்து 5 லிட்டர் வருதோ, ஸோ அப்போ அந்த 5 லிட்டர் பனித்துளி எடுத்துகிட்டு நீ என்கிட்ட வா. நான் அதில் ஒரு சில மந்திர வார்த்தைகளை வந்து உச்சரிக்கிறேன். ஸோ உச்சரித்த பிறகு அது வந்து ஒரு மேஜிக்கல் இதாக மாறிடும், மேஜிக்கல் போர்ஷனாக மாறிடும். ஸோ அதை நீ ஒரு ட்ராப் மேலே என்ன ஒரு ஆப்ஜெக்ட் மேலே தெளிச்சாலுமே அது கோல்டாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமநாதன் வந்து இப்போவும் ஃபீல் பண்ணுறாங்க, என்ன சாமி சொல்கிறீங்க, 5 லிட்டரா? ஸோ அந்த வின்டர் டைமே ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் 5 லிட்டர் ஆஃப் அந்த டியூ கலெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வருஷங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாமிஜி சொல்கிறாரு, நீ ஒரு ட்ரீ இல்லை, நீ எவ்வளோ பெரிய இடத்துல எவ்வளோ பனானா ட்ரீ வேணாலும் பிளான் வந்து பண்ணிக்கலாம், அது உன்னோட இஷ்டம். அண்ட் டைம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆகும். பட் உனக்கு அந்த மேஜிக்கல் போர்ஷன் வேணும்னா நீ வந்து ட்ரை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, இந்த பனானா ட்ரீ நீ பிளான் பண்ணுற இல்லையா, இதை பிளான் பண்ணி அதை பாதுகாத்து அந்த டியூவை கலெக்ட் பண்ணுற வேலை முழுக்க முழுக்க நீ மட்டுமே தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ராமநாதன் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் நடந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க. ஸோ என்ன செய்கிறாங்க 2 பேரும்னா, அங்கே வந்து இத்தனை நாளாக யூஸ் பண்ணாத அந்த லார்ஜ் ஃபீல்டு இருக்கு இல்லையா, நிலப்பகுதி, அதில் இடத்துமே வந்து க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளோட ராமநாதனே அங்கே வந்து நல்லா பனானா ட்ரீயை வந்து பயிரிட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ரோவாக ஒவ்வொரு செடியாக வந்து வந்துருக்காங்க. ஸோ இது நல்லா இப்போ கரெக்டாக அந்த வின்டர் டைமில் எல்லா டைமில் வந்து பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வர பனித்துளிகள் எல்லாமே அவங்க சாமிஜி சொன்ன மாதிரியே கலெக்ட் பண்ணி போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஒய்ஃபும் அப்பப்போ இதில் வந்து இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் என்னென்னா, பனித்துளிகள் கலெக்ட் பண்ணுறது ராமநாதனோட வேலை. ப்ராப்பராக தண்ணி ஊற்றி வளர்க்குறது எல்லாமே ராமநாதன் வேலை இல்லையா. ஸோ அந்த நல்ல பழங்கள் வந்து பனானாவில் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த பனானாவை பறிச்சுட்டு நம்மளோட ஒய்ஃபை மதுமதி என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட்டில் போய் செல் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ப்ராஃபிட் போகுது, நல்ல காசு வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த காசு வச்சு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அந்த பிளான்டேஷனை வந்து அதிகப்படுத்துகிறாங்க, விவசாயம், பனானா விவசாயத்தை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. இப்போ நான் அவங்ககிட்ட ஒரு தோட்டம் மாதிரி ஃபுல் ஒரு பிளான்டேஷன் ஃபீல்டாகவே வந்து அந்த இடம் மாறிடுச்சு. ஸோ ஒரு பிக்கர் ஒரு பனானா போர்ஷனாக ஆயிடுச்சு. ஸோ வந்து 6 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 6 வருஷம் கழிச்சு பார்த்தா அவர் வந்து அந்த பனித்துளிகளை வந்து அந்த 5 லிட்டர் வந்து சேர்த்து வச்சுட்டார். ஸோ 5 லிட்டரை சேர்த்து வச்சுட்டு அந்த பாட்டில் வந்து கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் மறுபடியும் நம்மளோட
சாமிஜி கிட்ட குருஜி கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம குருஜியும் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அமைதியான ஒரு குரல்ல ஏதோ ஒரு மந்திரத்தை உச்சரிக்கிற மாதிரி அந்த தண்ணியை ஓப்பன் பண்ணி உச்சரிக்கிறாங்க. அந்த பாட்டில் திருப்பி நம்மளோட வந்து ராமநாதன்ட்டே கொடுத்துறாங்க. ஸோ ஒரு கொடுத்துட்டே சொல்கிறாங்க, நீ ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ராமநாதன் என்ன பண்ணுறான், ஒரு காப்பர் வெசல் வந்து எடுத்துக்கிட்டு அது மேலே ஒரு சில ஃபியூ ட்ராப்ஸ் அந்த மந்திரம் கொடுத்து தண்ணி இருக்குல்லையே அது ஃபியூ ட்ராப்ஸ் வந்து ஸ்ப்ரிக்கிள் பண்ணி விடுறாரு, தெரிச்சு விட்றாரு. ஸோ என்ன அந்த பாத்திரம் வந்து கோல்டாக மாறுதா அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நத்திங் ஹேப்பன். ஸோ ஒன்றுமே வந்து நடக்கல, சர்ப்ரைஸ் எதுவுமே நடக்கல. ஸோ நம்மளோட ராமநாதன் வந்து சுவாமிஜியை பார்த்துட்டு, நீங்கள் சீட்டிங், நீங்கள் ஏமாத்திட்டீங்க, என்னோட 6 வருஷம் மொத்தமாக நான் வந்து லைஃபே என்னோட ப்ரிஷியஸான லைஃப்பை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் நீங்கள் சொன்ன ஒரு காரணத்துக்காக அப்படின்ற மாதிரி தக்கத்தையன்னு குதிக்கிறான். உடனே நம்ம சுவாமிஜி வந்து சிரிச்சிட்டு நம்ம ராமநாதனோட ஒய்ஃப் மதுமதி இருக்காங்களே அவங்க கூப்பிடுறாங்க. ஸோ மதுமதி வந்து ஒரு பெரிய 6 பாக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ சாமி முன்னாடியும் ராமநாதன் முன்னாடியும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் அந்த பாக்ஸ்குள்ளே ஃபுல்லாகவே நிறைய கோல்டு காயின்ஸாக வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்துட்டு முனிவர் வந்து நம்மளோட ராமநாதன் பக்கம் திரும்பி சொல்கிறாங்க, இந்த கோல்டெல்லாம் மாற்றக்கூடிய மருந்து அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வந்து கிடையாதுப்பா. நீ வந்து உன்னோட லேண்டில் நீ வந்து கடினமாக வந்து உழைச்ச. ஸோ உழைச்சிட்டு உன்னோட தோட்டத்தை நீ எல்லாம் பக்குவமாக பார்த்த, மறுபடியும் இந்த மரங்கள் நிறையா வந்து நட்ட, உன்னோட ஒய்ஃப் வந்து அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணாங்க. ஸோ நீங்கள் இப்படி தான் வந்து காசு வந்து ஏர்ன் பண்ணீங்க. பட் இதை நான் வந்து சொல்லியிருக்கலாம் முன்னாடி, இல்லைப்பா உன்னோட லேண்ட் சும்மா இருக்கல, நீ பிளான் பண்ணு, விவசாயம் பண்ணு, இப்படி மார்க்கெட்டில் செல் பண்ணு, காசை ஏர்ன் பண்ணு அப்படின்னா நீ கேட்டிருப்பியா, கேட்க மாட்டேன். அதனால தான் நான் உன் வழியிலே போய் உன்னை மாற்றினேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்மளோட ராமநாதன் வந்து ஆமா இல்ல, இவ்வளோ முட்டாள்தனம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டுன்னு நம்ம சுவாமிஜியோட வார்த்தைகளை நல்ல ஆழ்ந்த மனசுலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அன்னிலிருந்து அவரோட விவசாயத்தை இன்னும் நல்ல கண்ணுங்கரத்தமாக பார்க்க ஆரம்பிச்சாராம். நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து போட்டாராம். மறுபடியும் நிறைய போர்ஷன் ஆஃப் பிளான்ட்டை வந்து விவசாயம் பண்ண வந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டோரி எழுதின ஆத்தர் சுதா மூர்த்தி அப்படிங்கிறங்க. உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சுது அப்படின்னா ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் எல்லாமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.